வணக்கம் நண்பர்களே. டைனோசர்கள்னாலே ரணக்கொடூரமான ஜந்துக்கள்னு காட்டுற படங்களுக்கு மத்தியில இன்னைக்கு நாம ஒரு நல்ல டைனோசரை பத்தி பார்க்க போறோம். இந்த கதையை சுருக்கமா சொல்லணும்னா, டைனோசர்கள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சா எப்படி இருந்திருக்கும், அந்த உலகத்துல மனிதர்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, அதுலயும் குடும்பத்தை பிரிஞ்ச ஒரு டைனோசரை மனித இனத்தை சேர்ந்த ஒரு குழந்தை வழிகாட்டியா செயல்பட்டு எப்படி அதை கொண்டு போய் அவங்க குடும்பத்தோட மறுபடியும் சேர்த்துச்சின்ற தரமான காட்சிகளை கலவரமான அனிமேஷன்ல வெளிவந்திருக்க குட் டைனோசர் படத்தோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் சுமார் 65 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி விண்வெளியிலிருந்து வந்த எரிக்கல் ஒண்ணு டைனோசர் இனத்தையே அழிச்சுது. சப்போஸ் அந்த கல்லு ஜஸ்ட் மிஸ் ஆகி பூமியில மோதாம வேற பக்கமா போயிருந்தா என்னவாகிருக்கும்? டைனோசர் இனமே அழியாம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இந்த சம்பவத்திலிருந்து தப்பிச்சு சில மில்லியன் வருஷங்களுக்கு அப்புறம் அழகான மலைப்பகுதிகளுக்கு நடுவுல இருக்க வயல்வெளியில அப்பேட்டோசோரஸ், அதாவது நீலக்கழுத்து தாவர உண்ணி டைனோசர்கள் இனத்தை சேர்ந்த ஹென்ரியும் ஈடாவும் அட்டகாசமா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஹென்றி தேவையில்லாத மரத்தை வெட்டி ஓரமா தூக்கி போட்டு அது மூக்காலேயே மண்ணை உழுது தள்ளுது. ஈடா விதைகளை போடுற வேலையை பாக்குது. ஹென்றி நிலத்தை உழுததும் பக்கத்துல இருந்த ஆத்துல போய் தண்ணியை குடிச்சிட்டு வந்து பயிர்களுக்கு நீர் பாசுது. அப்போ நம்ம குழந்தைங்க வெளியே வர நேரம் ஆயிடுச்சுன்னு கத்துது ஈடா. உடனே ஹென்ரியும் ஓடி வந்து பாக்குது. அங்க 3 முட்டைங்க இருக்கு. அதுல 2 சின்னதாவும் 1 பெரிய முட்டையாவும் இருக்கு. முதல்ல குட்டி முட்டையில இருந்து பெண் டைனோசர் வருது. அதுக்கு லிபின்னு பேர் வைக்கிறாங்க. அடுத்த குட்டி முட்டையில இருந்து ஒரு ஆண் டைனோசர் வருது. அந்த பயவுள்ள பக்கத்துல இருந்த கட்டையை எடுத்து அப்பாவே அடிக்குது. அதுக்கு பக்குன்னு பேர் வைக்கிறாங்க. அடுத்ததா பெரிய முட்டையிலிருந்து என்ன வரப்போகுதுன்னு 2 பேரும் ஆர்வமா பார்க்கும்போது பக்கு அதையும் போய் கட்டையால் அடிச்சு விரிசல் விட வச்சிருது. அப்போ அந்த முட்டைக்குள்ள இருந்து ரொம்ப சின்னதா ஒரு டைனோசர் வருது. அதுக்கு ஆர்லோன்னு பேர் வைக்கிறாரு அப்பா. மற்ற 2 குட்டிங்களை போல இல்லாம இது பயத்தோடவே வெளியே வருது. தத்தக்கா பித்தக்கான்னு நடந்து வரும்போது பக்கு பின்னாடியே வந்து டிக்கில அடிச்சுட்டு ஓடுது. அதை பெருசா எடுத்துக்காம ஆர்லோவும் கூட சேர்ந்து வெளியே வருது. அப்போ அங்க இருக்க பெரிய 3 பனிமலைகளை பார்க்கும்போது இது பேர் தான் கிளாடூத் மவுண்டன். இதுதான் நம்மளோட தோட்டம்னு காட்டுறாரு நைனா. இதை நாம தான் செழிப்பா பாத்துக்கணும்னு சொல்றாங்க மம்மி. இப்படியே நாட்கள் செல்ல குழந்தைங்களும் தோட்டத்து வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல பக்கு கட்டைகளை தூக்கிட்டு போகுது. லிப்பி தண்ணி பாசும் போது லைட்டா பக்கு மேல துப்பிடுது. அதனால செம்ம கடுப்பாகி முழு தண்ணியையும் குடிச்சு போட்டு லிப்பி மேல துப்ப முயற்சி பண்ணுது பக்கு. ஆனா லிப்பி சாமர்த்தியமா செயல்பட்டு பயிருக்கு நடுவுல அங்கேயும் இங்கேயும் பூந்து ஓடி எல்லா பயிருக்கும் தண்ணி பாச வச்சிருது. இதுங்க இப்படி கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க ஆர்லோ கழுத்துல கூடைய மாட்டி சோளக்கருதை வச்சு அனுப்புறாங்க மம்மி. எனக்கு வேற வேலை எதனா கொடுங்களேன்னு பீதிலேயே கேட்டாலும் நீ இதையே போய் செய்யன்னு சொல்றாங்க. சரின்னு பதட்டத்திலேயே கொட்டாய்க்குள்ள வந்து சோளக்கருதை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கு. அங்க இருக்க புதர்ல ஏதோ ஒன்னு அசைறத பார்த்து பயப்படுது. சரி என்னதான் இருக்கும்னு கிட்ட போனா உள்ள இருந்து ஒரு கோழி குஞ்சு வருது. அதுகிட்ட நீ பயப்படாத, உன்னை எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லுது ஆர்லோ. அப்போ பின்னாடி அம்மா கோழி வந்து நிக்குது. அதை பார்த்ததும் கொட்டாயை விட்டு தெரிச்சு ஓடுது ஆர்லோ. அங்கிருந்து கண்ணு மண்ணு தெரியாம நேரா ஆத்து பக்கமா போகும்போது அப்பா தடுத்து நிறுத்துறாரு. என்னைக்கும் ஆழம் பார்த்து தான்ப்பா ஆத்துல காலை விடணும்னு சொல்றாரு. எனக்கு அந்த கோழிங்களை பார்த்தாலே பயமா இருக்குப்பான்னு சொல்லுது ஆர்லோ. நீ அதுங்களுக்கு சாப்பாடு மட்டும் போட்டா போதும். அதே போல இனிமே நம்ம சோளக்கருதுகளை குட்டி குசுமானங்களால திருட முடியாது. அதுக்காக தான் இந்த ஸ்டோர் ரூமை ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு காட்டுறாரு. அப்போ உங்களோட அடையாளத்தை இந்த கல்லு மேல வைங்கன்னு சொல்றாங்க மம்மி. என்னை விட நம்ம குடும்பத்துக்கு நீ தான் உசுறு கொடுத்து வேலை செஞ்சிருக்க. அதனால உன்னோட அடையாளத்தை நீ தான் முதல்ல வைக்கணும், அதுக்கப்புறம் நான் வைக்கிறேன்னு சொல்றாரு நைனா. சரின்னு அம்மா அவங்களோட காலடி தடத்தை கல்லுல வைக்கிறாங்க. அதுக்கு 2 கல் தள்ளி அப்பா வைக்கிறாரு. அதை பார்த்து நாங்களும் அடையாளம் வைக்கிறோம்னு பசங்க 3 வந்து நிக்க, நம்ம குடும்பத்தோட வாழ்வாதாரத்துக்கு உதவுற மாதிரி நீங்க எதனா பெரிய சாதனை செஞ்சீங்கன்னா இதுல உங்க அடையாளத்தை வைக்கலாம்னு சொல்றாரு நைனா. அதை கேட்டு முதல்ல பக்கு தோட்டத்துல இருக்க தேவையில்லாத மரத்தெல்லாம் புடுங்கி எறியுது. பயபுள்ள தனியாவே செயல்பட்டு ஒரு பகுதியவே வயல்வெளியா மாத்திருச்சு. அதனால உன்னோட அடையாளத்தை நீ வைக்கலாம்னு அனுமதிக்கிறாரு நைனா. ஆனா ஆர்லோ மட்டும் எப்பவும் போல கோழியை பார்த்து தெரிச்சு ஓடுது. அடுத்ததா பக்கு ரெடி பண்ண இடத்துல லிப்பி உழுது முடிக்குது. அதை கவனிச்சு நீயும் உன்னோட அடையாளத்தை வைக்கலாம்னு சொல்றாங்க மம்மி. உடனே அவளும் போய் ஸ்டோர் ரூம்ல காலடி தடத்தை வச்சிடுறா. இதை பார்த்து நம்மளால அடையாளம் வைக்க முடியலையேன்னு வருத்தப்பட்ட ஆர்லோ எப்பவும் போல கோழிகளுக்கு பயப்படாம இந்த வாட்டி தைரியமா கொட்டாய்க்குள்ள வருது. அங்க இருக்க கோழிங்க கிட்ட ஒழுங்கு மரியாதையா சாப்பிடுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது பக்கு உயிருக்கு போராடுற மாதிரி நடிக்கிறத கவனிச்சு பதறி போகுது. என்ன ஏதுன்னு கிட்ட வந்து கேட்டா, இந்த கோழிங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன கொத்திடுச்சுங்கப்பா, அதனால நான் சாக போறேன்னு சொல்லிட்டு அதோட வால்லையே கோழி போல செட் பண்ணி ஆர்லோவை கொத்துது. உடனே அது அலறி கத்துறத பார்த்து அசிங்கமா கலாய்ச்சி தள்ளுது. உன்னால இந்த ஜென்மத்துல காலடி தடத்தை வைக்கவே முடியாதுன்னு கிண்டல் பண்ணுது. அதனால செம்ம கடுப்பான ஆர்லோவை சமாதானப்படுத்த எல்லாரும் வராங்க.
அப்போ அந்த கேவலமான கல்லுல என்னோட காலடி தரத்தை வைக்கவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு கிளம்புது ஆர்லோ. அதை கேட்டு அப்பா கடுப்பாவாம இன்னைக்கு நைட்டு அதுக்கு ஒரு பாடம் கற்பிக்க போறேன்னு சொல்றாரு. அதுக்கேத்த போல நைட்டு ஆர்லோவை மட்டும் தனியா கூட்டிட்டு வராரு. நாம எங்க போறோம்னு ஆர்லோ கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லாம ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு வந்ததும் ஆர்லோ மூக்குல ஒரு பூச்சி வந்து உக்காருது. அதை பார்த்து பயந்து போனது கிட்ட சில நேரங்கள்ல நாம அழகான விஷயங்களை பார்க்கணும்னா நம்ம மனசுக்குள்ள இருக்க பயத்தை முதல்ல எதிர்கொண்டாகணும்னு சொல்லிட்டு அந்த பூச்சியை விரட்டினதும் பின்னாடி ஜொலிக்குது. அது மட்டும் இல்லாம எகிரி குதிச்சு அந்த பகுதியில் இருக்க மின்மினி பூச்சிகளை விரட்டி அடிக்குது அப்பா. இந்த அழகான காட்சியை பார்த்து ரசிக்குது ஆர்லோ. கடைசியா ரெண்டும் சேர்ந்து அந்த புல்வெளி பகுதியில ஜாலியா ஓடி விளையாடிக்கிட்டு இருக்குங்க. அப்போ ஆர்லோ கிட்ட உனக்கு இப்பவும் உன்னோட காலடி தடத்தை அந்த கல்லுல வைக்கணும்னு ஆசை இருந்தா நாளைக்கு உனக்கு புது வேலை வச்சிருக்கேன், அதை செய்யறியான்னு கேட்கிறாரு. தாராளமா செய்யறப்பான்னு ஆர்லோ சொன்னதும் அடுத்த நாள் காலையில நம்ம சேர்த்து வைக்கிற சோளக்கருதுங்களை திருட்டு கோட்டுங்க வந்து தின்னுட்டு போயிடுதுங்க. அதை பிடிக்கிறதுக்காகவே நான் ஒரு பொரியை செட் பண்ணி வச்சிருக்கேன்னு சாம்பிளை காட்டுறாரு. இதுல மாட்டின திருட்டு கோட்டை பாரபட்சம் பார்க்காம போட்டு தள்ளணும்னு ஒரு கட்டையை கொடுக்குறாரு. இதை மட்டும் நீ சரியா செஞ்சுட்டா உன்னோட காலடி தடத்தை வச்சிடலாம்னு சொல்லிட்டு போறாரு. அதனால கண்ணும் கருத்துமா ஸ்டோர் ரூமை பாதுகாக்கிற வேலையை பார்க்குது ஆர்லோ. அந்த சமயம் அப்பா வச்சுட்டு போன பொரியில ஒண்ணு மாட்டிக்குது. அதை கவனிச்சு யாருடா அந்த திருட்டு கோட்டுன்னு பாக்குறதுக்கு கம்பை எடுத்துக்கிட்டு கிட்ட பயந்துகிட்டே வருது ஆர்லோ. அப்போ வலைக்குள்ள மனித இனத்தை சேர்ந்த ஒரு சுட்டி பையன் மாட்டிக்கிறான். அவன் எப்படியாச்சும் அதுல இருந்து வெளியே வர முயற்சி பண்ணி சோர்ந்து போய் படுத்துடுறான். அப்போ கம்பால அவனை அடிச்சு கொல்றதுக்கு மனசு இல்லாம ஆர்லோ வலைய வெட்டி விட்டுருது. உடனே அந்த சின்ன பையன் தப்பிச்சு போகாம ஆர்லோ கிட்ட வந்து மோந்து பார்க்கும்போது கதறி கத்துது. அதனால அந்த பையன் தெரிச்சு ஓடுறான். அங்க வந்த நைனா திருட்டு கோட்டை தப்பிக்க விட்டியா? உனக்கு எந்த வேலை கொடுத்தாலும் உருப்படியா அதை செய்ய மாட்ட. இப்போ அந்த திருட்டு கோட்டை நாம தான் கண்டுபிடிச்சு கொண்டாகணும். என் பின்னாடியே வானு கூட்டிட்டு கிளம்புறாரு. அந்த சின்ன பையனோட காலடி தடங்களை கவனிச்சு பின்தொடர்ந்து போறாரு. அப்போ லைட்டா மழை பெய்ய ஆரம்பிச்சு திடீர்னு மிகப்பெரிய சூறாவளி உருவாகுது. அந்த திருட்டு கோட்டை கண்டுபிடிக்க முடியாம நாம தொலைஞ்சிட்டோம்னா என்ன பண்றதுன்னு ஆர்லோ கேட்க, இந்த ஆறு இருக்குல்ல அதை பின்தொடர்ந்து வந்தாலே நம்ம வீடு வந்துடும்னு சொல்றாரு. அந்த சமயம் பயங்கரமான இடி இடிக்க ஆர்லோ வேற கல் தடுக்கி கீழே விழுந்துடுறான். அதை கவனிச்சு உன்னோட பயத்தை போக்குறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தேன், சரி வா திரும்பி போலாம்னு கிளம்புனா மழை பயங்கரமா பெய்யறதுனால ஆத்துல கரபுரண்ட வெள்ளம் உருவாகுது. அதை பார்த்து ஆர்லோவை பாறை மேல ஏத்தி விட்டுடுறாரு நைனா. ஆனா பாவம் அவரு வெள்ளத்துல சிக்கி இறந்து போறாரு. அதனால குடும்பத்தோட சேர்ந்து அவருக்கு சமாதி கட்டிட்டு அழுவுறதுக்கு கூட நேரம் இல்லாம அறுவடை வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அம்மாவால சும தாங்க முடியாம கீழே விழுந்துடுறாங்க. அதை பார்த்து பதறி போன ஆர்லோ கிட்ட நாம இந்த அறுவடையை மட்டும் முழுசா முடிக்கலன்னா பனிக்காலம் வந்ததும் நாம பட்னியில வாட வேண்டியதுதான்னு சொல்றாங்க. கவலைப்படாதம்மா, நாம இந்த வேலையை சீக்கிரமா முடிச்சிடலாம்னு சொன்ன ஆர்லோ சோளக்கருதுகளை எடுத்துட்டு போய் ஸ்டோர் ரூம்ல வைக்குது. அந்த சமயம் திருட்டுக்கோட்டு சின்ன பையன் சோளக்கருதை தின்னுட்டு அதை வெளியே தூக்கி போடுறான். அவனை பார்த்ததும் செம்ம கடுப்பான ஆர்லோ, உன்னாலதான்டா எங்க அப்பா செத்து போனா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா திரும்பி இங்க வந்திருப்பான்னு அவனை விரட்டிக்கிட்டு போகுது. ஆனா அந்த சுட்டி பையப்புள்ள ஆர்லோ மூக்குல ஏறி உக்காந்துக்கிட்டு கண்ட மேனிக்கு குடைச்சல் கொடுக்குறான். அதனால கதறி கத்திக்கிட்டே போய் ஆத்துல விழுந்துருது ஆர்லோ. அங்க இருந்து நீந்தி வர முடியாம தண்ணி வேகத்திலே அடிச்சுட்டு போயிருது. உதவிக்கு அம்மாவை கூப்பிட்டாலும் யாராலையும் வர முடியாது. தண்ணியில கண்ட மேனிக்கு அடிச்சுக்கிட்டு போன ஆர்லோ பாறையில மோதி மயங்கிடுது. அங்க இருந்து மூச்சு பேச்சு இல்லாம மிதந்துகிட்டே கரையை வந்து சேர்ந்துருது. கொஞ்ச நேரம் பொறுத்து கண் விழிச்சதும் சுத்தியும் யாரும் இல்லைன்னதும் அம்மாவை கூப்பிட்டு பாக்குது. ஆனா யாருகிட்ட இருந்தும் பதில் வரலன்னதும் வேற வழி இல்லாம அதுவே மேலே ஏற முயற்சி பண்ணி கீழே விழுந்துருது. அதை பாறைக்கு மேல இருந்த சுட்டி பையன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறத கவனிச்சு, நீயும் இங்கதான் இருக்கியா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு அடிச்சு பிடிச்சி மேலே ஏறி வருது ஆர்லோ. அதோட தலையை மட்டும் முதல்ல மேல கொண்டு போய் அந்த சுட்டி பையனை கண்டமேனிக்கு திட்டிக்கிட்டு இருக்கு. இதை கேட்டு ஆர்லோ பக்கத்திலேயே வந்து காலால மண்ணை தூவி விட்டு அங்க இருந்து போயிடுறான். நல்ல வேலை பயந்துட்டான்னு பெருமைப்பட்டு அங்க இருந்து கஷ்டப்பட்டு மேலே ஏறி வருது ஆர்லோ. இப்போ நாம எப்படி வீட்டுக்கு போறதுன்னு யோசிக்கும் போது அப்பா சொல்லி கொடுத்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஆற பின்தொடர்ந்து போனா வீடு வந்துரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழியா போகுது. அந்த சமயம் காலில் மிதிப்பட்ட சிவப்பு பழத்தை நக்கி பார்க்கும்போது சூப்பரா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பசினால அங்க இருக்க மரத்து மேலே ஏறி அதை பறிக்க முயற்சி பண்ணுது. அப்பையும் கல்லு தடுக்கி கீழே விழும்போது பாறைக்கு நடுவுல கால் மாட்டிக்குது. அங்க என்ன முயற்சி பண்ணாலும் காலை வெளியே இழுக்க முடியலன்னதும் பயத்திலேயே படுத்துருது. ரொம்ப நேரமா சுத்தி கேட்கிற சத்தத்தாலேயே பயந்துகிட்டு இருந்த ஆர்லோ கண்ணை சந்து போய் தூங்கிடுது. காலையில ஏந்திரிச்சு பார்க்கும்போது சுட்டி பையன் அதோட கால் மாட்டிருந்த இடத்துல பள்ளம் தோண்டி வச்சிருக்கான். அதனால ஈஸியா வெளியே வந்துடுது. ஆனா பக்கத்துல அந்த பையனை காணோம். சரின்னு ஆர்லோ அங்கிருந்து நடந்து போகும்போது கொஞ்ச நேரத்திலேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. உடனே பக்கத்துல இருந்த கட்டைகளை பயன்படுத்தி ஒரு கூடாரத்தை ரெடி பண்ணுது. முதல்ல சரியா நிக்காம அது கீழே விழுந்தாலும் மறுபடியும் அதை சரி பண்ணி கட்டிடுது. இது பண்ற கோமாளித்தனத்தை பார்த்து சுண்டெலி குடும்பமே சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சமயம் புல்வெளியில ஏதோ நகர்றதை கவனிச்சு ஆர்லோ பதறி போகுது. ஆனா சுட்டி பையன் தான் பெரிய சைஸ் பல்லியை கவிட்டு வந்து அது முன்னாடி போட்டு சாப்பிடுன்னு தலையாட்டுறான். அதை பார்த்து ஒழுங்கா ஓடி போயிடுன்னு மறுபடியும் மிரட்டுது ஆர்லோ.
அப்போ மயக்கத்துல இருந்த பல்லி திரும்பவும் எந்திரிச்சு அங்கிருந்து தெரிச்சு ஓடுது. சரி இது உனக்கு பிடிக்கலையான்னு திரும்பவும் போயிட்டு பெரிய சைஸ் வண்டை பிடிச்சிட்டு வரான். அதை கவுத்து போட்டு தலையை பிச்சு எரிஞ்சிட்டு இதை சாப்பிடுன்னு காட்டுறான். என்ன கருமண்டா இதுன்னு குச்சியை வச்சு தள்ளி விடுது ஆர்லோ. சரின்னு திரும்பவும் போய் அதை ஆசைப்பட்ட பழத்தை கொண்டு வந்து போடுறான். அப்புறம்டா அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு உன்னை கொல்லணும் போலதான் எனக்கு தோணுது. ஆனா இந்த பழம் இருக்க இடத்துக்கு என்ன அழைச்சிட்டு போயேன், அதுக்கப்புறம் உன்னை கொல்றேன்னு சொல்லுது ஆர்லோ. சரின்னு காட்டுக்குள்ள பூந்து உடஞ்சி போன மரத்துல குரங்கு போல ஏறி மலையில இருக்க குறுகலான பாதையில அழைச்சிட்டு வரான். அங்க ஒரு இடத்துல தாவி போனோன்றதுனால ஆர்லோ பின்னாடி வந்து அது காலை கவ்விடுறான். அதனால வலி தாங்க முடியாம அந்த பக்கமா எகிரி போய் வாயால கவ்விடுது. அது கழுத்து மேல ஏறி வந்த சுட்டி பையன் அங்க இருக்க பழமரத்தை காட்டுறான். அதை பார்த்ததும் ஆர்வமாகி ஹைட்டை பத்தி கவலைப்படாம அந்த பக்கமா ஏறி குதிச்சு வருது ஆர்லோ. ஆனா சுட்டி பையன் மரத்துக்கிட்ட அதை போக விடாம தடுத்து நிறுத்துறான். அவனை தள்ளி விட்டு போய் பழங்களை சாப்பிடும்போது திடீர்னு மரத்துல பதுங்கி இருந்த பாம்பு வந்து ஆர்லோவை அட்டாக் பண்ணுது. அப்பதான் பாம்புக்கு கால் இருக்குதான்னு நம்ம படத்துல கேட்ட டைலாக இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அது ஆர்லோ மேல பாஞ்சு கீழே தள்ளி விட்டுருது. அப்போ சீறி பாஞ்சி வந்த சுட்டி பையன் பாம்போட சிங்கிள்ஸ் செய்யறான். அதை கவ்வி கடிச்சதும் பாம்பு தலைதெறிக்க ஓடுது. அதை வெறித்தனமா பார்த்து மறைச்சுக்கிட்டு இருந்த சுட்டி பையன் ஆர்லோவை பார்த்ததும் அன்போட சிரிக்கிறான். அந்த சமயம் மரங்களுக்கு மத்தியில பதுங்கி இருந்த கொம்பு மண்ட டைனோசர் வெளியே வருது. அதோட கொம்புல ஏகப்பட்ட ஜீவராசிகள் இருக்கு. இதுங்க எல்லாத்தையும் என்ன பாதுகாக்கிறதுக்காக தான் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதே போல உன் உயிரை காப்பாத்தின சுட்டி பையனும் எனக்கு வேணும். அவனுக்கு எதனா பேர் வச்சிருக்கியான்னு கேக்குது. இல்லன்னு ஆர்லோ சொன்னதும் அப்ப யார் அவனுக்கு பேர் வச்சு கூப்பிட்டு அவன் திரும்புறானோ அவங்களுக்கு தான் அவன் சொந்தம். அதனால இனிமே அவன் பேரு கொலகாரன் கொடூரன்னு கண்டமேனிக்கு பேரை சொல்லிக்கிட்டு இருக்கு கொம்பு வச்ச டைனோசரு. அதே போல ஆர்லோவும் வாய்க்கு வந்த பேரை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கடைசியா ஸ்பாட்னு சொன்னதும் திரும்பிடுறான். அதை கவனிச்சு இனிமே இந்த சுட்டி பையன் உனக்கு தான் சொந்தம்னு சொல்லுது கொம்பு வச்ச டைனோசரு. ஆனா அது கொம்புல இருக்க சிவப்பு பறவைக்கு அந்த சுட்டி பையன் தேவைன்றதுனால ஆர்லோவை போய் கொத்திக்கிட்டு இருக்கு. அதுகிட்ட இருந்து எஸ் ஆகி தலைதெறிக்க ஓடி வந்து ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க ரெண்டும். இந்த இடத்துல பொந்துக்குள்ள பதுங்கிட்டு இருக்க ஹாம்ஸ்டர்களை கவனிச்சு ஓட்ட உள்ள மூச்சை பிடிச்சிட்டு ஊதுனா அதுங்க வெளியே வர்றதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான் ஸ்பாட்டு. அதே போல ஆர்லோவும் முயற்சி பண்ணும்போது 1-2 தான் வெளியே வருது. சரின்னு 2வது வாட்டி முழு பலத்தையும் போட்டு மூச்சு விட்டதும் அங்க இருக்க மொத்த ஹாம்ஸ்டர்களும் வெளியே வந்து விடுதுங்க. ஆனா எல்லாம் சேர்ந்து ஆர்லோ மேல ஏறும்போது பட்டுன்னு அங்கிருந்து தெரிச்சு ஓடி வருது. அப்போ ஒரே ஒரு ஹாம்ஸ்டர் மட்டும் ஆர்லோவோட காலை கடிச்சதும் பக்கத்துல இருக்க குளத்துல விழுந்துருது. அதுக்கு நீச்சல் தெரியாம கண்டமேனிக்கு கைய காலை உதச்சிக்கிட்டு இருக்கப்போ ஸ்பாட் மட்டும் அழகா எகிரி குதிச்சு ஜாலியா நீந்திக்கிட்டு இருக்கான். அவனை கவனிச்சு கை காலை கரெக்டா ஆட்டி கரைக்கு வந்து சேருது. ஆனா அது உடம்பு ஃபுல்லா அட்டைப்பூச்சா இருக்கு. அதை உதறி தள்ளிட்டு அங்கிருந்து கொஞ்ச தூரம் பயணிச்சு போகும்போது தரையில மஷ்ரூம்களை கவனிச்சு அதை எடுத்து சாப்பிடுதுங்க. ஆனா அது போதை ஏத்துற மஷ்ரூம்ன்றதுனால இதுங்க கண்ணுக்கு கண்ட காட்சிகள் தெரியுது. கொஞ்ச நேரம் போதை ஏறி போய் அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு ஆஞ்சி ஓஞ்சி உக்காந்துருதுங்க. அன்னைக்கு நைட்டு புல்வெளி பகுதியை பார்த்ததும் அங்க இருக்க மின்மினி பூச்சிகளை வெளிக்கொண்டு வருது ஆர்லோ. அந்த காட்சியை பார்த்த ஸ்பாட்டு ஆச்சரியப்படுறான். ஒரு மின்மினி பூச்சியை மட்டும் அழகா விரட்டிட்டு போய் பிடிச்சிடுறான். அதை ஊதி பறக்க வைக்குது ஆர்லோ. அப்போ குடும்பத்தோட ஞாபகம் வந்ததும் அங்க இருக்க குச்சிகளை சொருவி அதை சுத்தி ஒரு வட்டம் போட்டு இதுதான் என்னோட குடும்பம்னு அறிமுகப்படுத்துது ஆர்லோ. உடனே ஸ்பாட்டும் 2 பெரிய குச்சி ஒரு குட்டி குச்சியை வச்சு இது என்னோட குடும்பம், ஆனா எங்க அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்கன்னு 2 பெரிய குச்சியை படுக்க போட்டு அதுல மண்ணவாரி போட்டு காட்டுறான். அதை பார்த்து ஆர்லோவும் அவங்க அப்பா குச்சியை படுக்க வச்சு அதுல மண்ணவாரி போட்டு வருத்தப்படுது. ஆர்லோ அழுதுகிட்டு இருக்கிறத கவனிச்சு ஸ்பாட் அதை ஆற தழுவி ஆசுவாசப்படுத்துறான். அடுத்ததா அவங்க அப்பா அம்மா குச்சி மேல கையை வச்சு ஊளையிடுறான். அதே போல ஆர்லோவும் கையை வச்சு ஊளையிடுது. அன்னைக்கு நைட்டு 2 நிம்மதியா தூங்கி காலையில எழுந்திரிக்குதுங்க. சூரிய வெளிச்சம் பட்டதும் தூக்கம் களைஞ்சி எந்திரிச்ச ஸ்பாட்டு நேரா போய் காலை கடனை முடிக்கிறான். அதை கவனிச்சு அடுத்தவங்க பாஸ்வேர்டு போடும்போது நாம எப்படி மூஞ்ச திருப்புவோமோ அதே போல ஆர்லோவும் மூஞ்ச திருப்பிக்குது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே படுமோசமான சூறாவளி உருவாகுது. அப்போ இடியும் மின்னலும் பயங்கரமா தாக்குறத கவனிச்சு அப்பா இறந்து போன சம்பவத்தை நினைச்சு பார்த்து பதறி அடிச்சு ஓடுது ஆர்லோ. அதை ஸ்பாட்டு தடுக்க முயற்சி பண்ணாலும் ஒரு மரப்பொந்துக்குள்ள போய் பதுங்கிருது. அந்த சூறாவளி நின்னதும் தான் ஸ்பாட்டு மோப்பம் முடிச்சு ஆர்லோவை கண்டுபிடிக்குது. ஆனா இந்த பக்கம் ஆறு எதுவும் ஓடலன்னதும் நாம எப்படி வீட்டுக்கு போக முடியும்? இங்க யாருகிட்டனா உதவி கேட்போம்னு தேடி வரும்போது வானத்துல பறந்து வர டைனோசர்களை கவனிச்சு அதை கூப்பிடுது. அப்போ ஸ்பாட்டு இதுங்க கிட்ட சிக்க கூடாதுன்னு தனியா போய் பதுங்கிடுறான். அந்த 3 டைனோசர்களும் ஆர்லோ பக்கத்துல வந்து உனக்கு எதனா அடிபட்டிருக்கான்னு அக்கறையோட கேக்குதுங்க. அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். இப்போ நான் கிளாட்டூத் மலை இருக்க இடத்துக்கு போகணும், அதுக்கு வழி சொல்லுங்களேன்னு கேக்குது. அதுக்கு ரொம்ப தூரம் பயணம் பண்ணுமே. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு வழி காட்டுறேன்னு சொல்லுது பறக்கும் டைனோசர். உடனே என் பேரு ஆர்லோன்னு அறிமுகப்படுத்திக்குது. அதை கேட்டு பயங்கரமா சிரிச்ச பறக்கும் டைனோசர் எனக்கும் ஒரு காலத்துல அந்த பேர் இருந்துச்சுப்பா,
அப்போ நான் பயங்கர மன வருத்தத்துல இருந்தேன். அந்த சமயம் தான் ஒரு சூறாவளியில சிக்கினேன். அது என்ன டாப்ல தூக்கின்னு போய் உட்கார வைக்கும் போதுதான் வாழ்க்கையவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுல இருந்து என்னோட பேரையும் சூறாவளின்னு வச்சுக்கிட்டேன்னு சொல்லுது. அப்போ கூட இருந்த 2 பறக்கும் டைனோசர்களும் அடிபட்ட மிருகத்தை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லுதுங்க. அந்த மரப்பொந்துக்குள்ள மாட்டிருந்த மிருகத்தை காப்பாத்த ஆர்லோவையும் கூப்பிடுது சூறாவளி. சரின்னு போய் அதோட வாளை பயன்படுத்தி மரத்தை 2ஆ உடைச்சிருது ஆர்லோ. உடனே உள்ள இருந்த குட்டி மிருகத்தை பொத்துனாப்புல தூக்கி அப்பா இத காப்பாத்தினதுக்கு மிக்க நன்றின்னு சொல்லிட்டு அலேகாத முழுங்கிடுது சூறாவளி. அப்பதான் ஆர்லோவுக்கும் பயம் வருது. ஒருவேளை இதுங்க ஸ்பாட்டையும் முழுங்கிட போதுங்கன்னு பதறுது. அதுக்கேத்த போல ஸ்பாட்டும் பயத்திலே ஒளிஞ்சிருக்கிறத கவனிச்சிருது. ஆனா இதுங்க 3 மரத்துல மாட்டின மிருகத்தை பங்கு போட்டு தின்ன சண்டை போட்டுக்கிட்டு இருக்குங்க. இந்த கேப்ல ஆர்லோ எஸ் ஆகலாம்னு பார்த்தா நாங்க தான் உனக்கு வழி காட்டுறோம்னு சொன்னல, அப்புறம் எங்க தப்பிச்சு போற? சரி உன் கூடவே ஒரு குட்டி ஜந்து வந்திருக்கும் போல, அதோட வாசம் கூட உன் மேல வீசுது, எங்க அதை ஒளிச்சு வச்சிருக்கேன்னு மிரட்டி கேக்குது சூறாவளி. அந்த பக்கமா ஒளிஞ்சிருக்குன்னு போய் சொன்னதும் மற்ற 2 பறக்கும் டைனோசர்களும் அங்க ஓடுதுங்க. ஆனா சூறாவளி மட்டும் ஆர்லோவோட கண்ணை கவனிச்சு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிருது. உடனே அதை திங்கலாம்னு போகும்போது ஸ்பாட் எகிரி குதிச்சு ஆர்லோ பக்கம் வந்துருது. அங்க இருந்து 2ம் தெரிச்சு ஓடுதுங்க. உடனே இதுங்க 3 வெறித்தனமா விரட்டிக்கிட்டு வருதுங்க. அப்போ தொலை தூரத்துல ஆர்லோ தான் இனத்தை சேர்ந்த டைனோசரை கவனிச்சு அதுகிட்ட உதவி கேட்டு ஓடுது. ஆனா கிட்ட போய் பார்த்தாதான் தெரியுது அதுங்க 2 டீரெக்ஸ்னு. உடனே ஆள விடுற சாமின்னு அங்க இருந்து தெரிச்சு ஓடி வருது ஆர்லோ. ஆனா இந்த 2 டீரெக்ஸும் பறக்கும் டைனோசர்களை கடிச்சு அங்க இருந்து தெரிக்க விடுதுங்க. இத பார்த்து ஆர்லோ கொலை நடுங்கி போய் சுருண்டிடுது. அது கிட்ட வந்து என்னப்பா குழந்தை, நீ மட்டும் இங்க தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது ஆபத்தான பகுதியாச்சேன்னு அக்கறையோட கேக்குதுங்க. அப்போ ஸ்பாட் பெண் டீரெக்ஸ் கிட்ட ஜாலியா விளையாடுது. அதை கவனிச்ச அண்ணன் டீரெக்ஸ் தங்கச்சியை போட்டு புரட்டி எடுக்குது. அங்க வந்து அப்பா டீரெக்ஸ் 2 பேரையும் அமைதியா இருக்க சொல்லிட்டு, ஏற்கனவே நம்ம பெரிய கொம்பனங்களை தொலைச்சிட்டு இருக்கோம், இங்க என்னடா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அப்போ ஆர்லோ அவர்கிட்ட கிளாட்டூத் மவுண்டனுக்கு எப்படி போறதுன்னு கேக்குது. எங்களுக்கு அதை பத்தி தெரியாது, வேணும்னா எங்க கூட வா, வழியில யாருன்னா தெரிஞ்சவங்க இருந்தானா அவங்க கிட்ட கேட்போம்னு அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து சொல்லுதுங்க. அப்படின்னா உங்க பெரிய கொம்பனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னோட ஸ்பாட் உதவி பண்ணுவான்னு சொல்லுது ஆர்லோ. உடனே பெரிய கொம்பனோட முடிய ஸ்பாட்டு கிட்ட கொடுத்ததும் அதை மோப்பு முடிச்சு தேடி போறான். பின்னாடியே மொத்த கும்பலும் வருதுங்க. அங்கிருந்து ரொம்ப தூரம் பயணம் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்ததும் ஸ்பாட்டி எதையோ கண்டுபிடிச்சு காலை தட்டிக்கிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா ஒரு குட்டி பூச்சியை பிடிச்சி திங்குது. கருமம், இதையா கண்டுபிடிச்சன்னு எல்லாரும் கடுப்பாகும் போது அந்த இடத்துல பெரிய கொம்பனங்களோட காலடி தடம் இருக்குது. அதுங்க பக்கத்திலேயே வினோத ஜந்துவோட ரெக்கையும் இருக்கு. அதை பார்த்து அப்பா டீரெக்ஸ் நிச்சயமா ரஸ்லர்ஸ் நம்ம பெரிய கொம்பனங்களை வேட்டையாட ரெடியா நிக்குதுங்க போல. உடனே அதுங்களை கண்டுபிடிச்சாகணும்னு வெறித்தனமான வேகத்துல வருதுங்க. கொஞ்ச தூரத்திலேயே மொத்த பெரிய கொம்பனங்களும் ஒன்னா சேர்ந்து மேய்ச்சல்ல இருக்கும்போது நீ போய் அங்க இருக்க பாறை மேல ஏறி காட்டுத்தனமா கத்தணும். நிச்சயமா உன்னோட சத்தம் கேட்டு அந்த ரஸ்லர்ஸ் வருங்க. அப்போ நாங்க உள்ள பூந்து அதுங்களை அடிச்சு துவம்சம் பண்ணிடுறோம். இந்த வேலையை மட்டும் சரியா செஞ்சுட்டுன்னு ஆர்லோ கிட்ட சொல்லி அனுப்புறாரு அப்பா டீரெக்ஸ். எங்க வீட்டுல சொன்ன வேலையவே நான் சரியா செய்ய மாட்டேன், இதை எப்படி செய்ய போறணும்னு பதட்டத்திலேயே அங்க இருந்து போது ஆர்லோ. அந்த பாறை மேல ஏறி கத்தலாம்னு வாயை திறந்தா சத்தமே வரமாட்டேங்குது. இதை கவனிச்ச ஸ்பாட்டு அதை காலை பிடிச்சி கடிச்சதும் காட்டுத்தனமா கத்துது. அந்த சத்தம் கேட்டு ரஸ்லர்ஸ்னு சொல்லப்படுற வெலோசிராப்டர் கூட்டம் இதுங்களை சுத்து போடுது. உடனே டீரெக்ஸ் கேங்கு உள்ள புந்து வெலோசிராப்டரை புரட்டி எடுக்குதுங்க. அதனால பெரிய கொம்பனுங்க கூட்டம் அங்கிருந்து மிரண்டு ஓடுது. அதுங்களுக்கு நடுவுல மிதி வாங்காம இருக்க ஆர்லோவும் ஸ்பாட்டும் ஒரு கல்லுக்கு பக்கத்துல பதுங்கிருதுங்க. அந்த சமயம் அப்பா டீரெக்ஸை படுக போட்டு 2 ராப்டர்ஸ் கடிச்சுக்கிட்டு இருக்கிறத கவனிச்சு கொஞ்சம் கூட பயப்படாம அதுங்க 2த்தையும் அடிச்சு பறக்க விடுது ஆர்லோ. அதுல ஒண்ணுத்துக்கு பல்லே உடஞ்சு போயிடுச்சுன்னா பாத்துக்குங்களேன். அதனால வெறி கொண்டு ஆர்லோவை அட்டாக் பண்ண வரும்போது அப்பா டீரெக்ஸ் அதுங்களை கடிச்சு தூக்கி வீசுது. இதை கவனிச்ச மிச்சம் இருக்க ராப்டர்ஸ்களும் ஆளை விடுறா சாமின்னு தெரிச்சு ஓடுதுங்க. அதுங்களை பார்த்து வெறித்தனமா கத்திக்கிட்டு இருக்குங்க 3 டீரெக்ஸும். கூட சேர்ந்து ஆர்லோவையும் கத்த சொல்லி தட்டுதுங்க. சந்தோஷமா அதுவும் கத்திட்டு அங்க இருக்க பெரிய கொம்பனுங்களை விரட்டிக்கிட்டு போதுங்க. அன்னைக்கு நைட்டு கும்பலா உட்காந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆர்லோ அது காலில் ஏற்பட்ட தழும்ப காட்டுது. பரவாயில்லையப்பா, உனக்கும் வீர தழும்பு வந்திருக்கேன்னு அதுங்களோட தழும்ப காட்டி கதைகளை சொல்லுதுங்க அண்ணாவும் தங்கச்சி டீரெக்ஸும். கடைசியா அப்பா டீரெக்ஸ் அது வாயை கடிச்ச முதல்ல கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கொடூரமா கொன்னதை பத்தி சொன்னதும், உங்களை மாதிரி தான் எங்க அப்பாவும் எதுக்கும் பயப்பட மாட்டாரு, அதனால நானும் இனிமே எதுக்கும் பயப்பட போறதில்லைன்னு சொல்லுது ஆர்லோ. அதை கேட்டு, தம்பி யாரு சொன்னா நான் பயப்படலன்னு? முதல்ல கூட சண்டை போடும் போதும் சரி, இன்னைக்கு ராப்டர்ஸ் கூட சண்டை போடும் போதும் சரி, எனக்கும் உள்ளுக்குள்ள பயம் இருந்துச்சு. அது நம்ம இயற்கை தாயை போல, அதாவது நமக்குள்ள இருக்க பயத்தை நாம எதிர்கொண்டு அதை பலமா மாத்தணும், இல்லனா கோழையா சுத்த வேண்டியதுதான் சொல்றாரு. இந்த சாராம்சத்தை அழகா புரிஞ்சுக்குது ஆர்லோ. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதும் பெரிய கொம்பன்களை விரட்டிக்கிட்டு போற வேலையை பாக்குதுங்க. அதுல ஆர்லோ சிறப்பா செயல்பட்டு தனியா பிரிஞ்சு போன கூட்டத்தை அழகா ஒண்ணு சேர்த்துருது. அப்போ தொலை தூரத்துல இருக்க கிளாட்டூத் மவுண்டனை கவனிச்சு நான் போக வேண்டிய இடத்த பாத்துட்டேன்னு சொல்லுது. அப்படின்னா தைரியமா போ, உனக்கு எந்தவித ஆபத்து வந்தாலும் நீ தைரியமா அதை சமாளிக்க கூடிய ஆளா மாறிட்ட,
நாங்க இந்த பக்கமா போறோம்னு சொல்லிட்டு அது அன்போட வழி அனுப்பி வைக்குதுங்க டீரெக்ஸ் குடும்பத்தை சேர்ந்ததுங்க. அங்க இருந்து சந்தோஷமா ஓடி வந்த ஆர்லோ ஆத்து பக்கத்துல இருக்க கொக்கு கூட்டத்தை விரட்டி விடுதுங்க. மலை மேல போகும்போது ஸ்பாட்டை மேல தூக்கி வீசுது ஆர்லோ. அதனால மேகத்துக்கு மேல பறந்து போய் சந்தோஷமா மிதக்கிறான். அங்க மலை உச்சில இருந்து சூரியோதயத்துக்கு நடுவுல இருந்த கிளாட்டூத் மவுண்டனை பார்த்து ரெண்டும் ரசிக்குதுங்க. அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிச்ச ஆர்லோ இன்னும் கொஞ்ச தூரம் தான், நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லி ஊளையிடுது. கூட சேர்ந்து ஸ்பாட்டும் ஊளையிடும் போது எதிர் திசையில இருந்து இன்னொரு ஊள சத்தம் கேக்குது. அது யாருடான்னு பார்த்தா மலைக்கு அந்த பக்கமா ஒரு மனுஷன் நிக்கிறாரு. உடனே ஸ்பாட்டு அவர் கிட்ட போலாம்னு கிளம்பும் போது ஆர்லோ அதை கவ்வி முதுகுல வச்சுக்குது. உன் கவனத்தை செதற விடாத, நம்ம வீட்டுல நீ சந்தோஷமா தங்கிக்கலாம், உனக்கு சாப்பாடெல்லாம் இருக்கு, நீ என் கூடயே தூங்கிக்கலாம்னு சொல்லிட்டே வருது. அந்த சமயம் மழை பெய்ய ஆரம்பிச்சு இடியும் இடிக்க தொடங்குது. அதை பார்த்து மறுபடியும் பயந்து போது ஆர்லோ. அப்போ மேகமூட்டத்துக்கு மத்தியில பறக்கும் டைனோசர் கூட்டம் சொரா மீன் போல வருது. மொத்தமா சேர்ந்து சுத்து போட்டு ஆர்லோவை தாக்கி ஸ்பாட்டை தூக்கிட்டு போயிடுதுங்க. அது மட்டும் இல்லாம ஆர்லோவை மலையில இருந்து கீழே தள்ளிடுதுங்க. நல்ல வேலையா கீழே விழாம வேர்கள்ல சிக்கி அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு ஆர்லோ. அதுல இருந்து விடுபட முயற்சி பண்ணும்போது கல்லு ஒண்ணு அது தலையிலே வந்து மோதிடுது. அதனால கதி கலங்கி போய் கண்ணெல்லாம் சொருவும் போது அவங்க அப்பா வந்து ஆர்லோவை காப்பாத்திடுறாரு. அவரை பார்த்ததும் சந்தோஷத்துல எதுவும் புரியாம நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா, சரி என் ஃப்ரெண்டு ஸ்பாட்டை காப்பாத்தணும் வாங்க அந்த பக்கமா போலாம்னு கூப்பிடுறான். ஆனா அதை சட்டை பண்ணாம அப்பா முன்னாடி நடந்து போறாரு. அப்பதான் தரையில அவரோட காலடி தடமே இல்லைன்றதே தெரிஞ்சுக்குது. அவர் அமைதியா போறதை பார்த்து நிச்சயமா இது அப்பாவோட ஆத்மா தான், அவர்கிட்ட ஸ்பாட்டால தான் நீங்க செத்தீங்கன்னு நான் நினைச்சேன், ஆனா அது அவன் தப்பு இல்லைன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்பா, அதனால அவனை காப்பாத்தி ஆகணும், ஆனா பயம்தான் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு புலம்புறான். அதை கேட்டு எனக்கு அப்பவே தெரியும் நீ என்னை விட பெரிய ஆளா வருவன்னு, அதனால தைரியமா போய் அந்த திருட்டு கோட்டை காப்பாத்திட்டு வான்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு. உடனே சுய நினைவுக்கு திரும்பின ஆர்லோ அதை சுத்தி இருந்த மரம் வேற பிச்சு தள்ளிட்டு அங்கிருந்து திருச்சி ஓடி வருது. அப்போ மரத்து மேல இடி விழுந்தாலும் சரி, மழை பயங்கரமா பெஞ்சாலும் சரி, எதை பத்தியும் கவலைப்படாம ஊளையிட்டுக்கிட்டே ஓடி வருது ஆர்லோ. இதை கேட்டு ஸ்பாட்டும் தொலை தூரத்துல இருந்து ஊளையிடுறான். அந்த சத்தம் வர திசையை நோக்கி ஓடி வந்தா பட்டு போன மரத்துக்கு நடுவுல இருக்க ஸ்பாட்டு சுத்து போட்டு அவனை கொத்தி திங்க முயற்சி பண்ற பறவை டைனோசர்களை தடுத்துக்கிட்டு இருக்கான். அதை கவனிச்சு வேகமா ஓடி வந்து 2 பறக்கும் டைனோசர்களை முட்டி தள்ளுது ஆர்லோ. அப்போ அதுங்க ஒண்ணு சேர்ந்து ஆர்லோவையே தூக்கிட்டு போதுங்க. அப்போ ஆத்துல தண்ணியோட அளவு வேற அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஸ்பாட்டை எப்படியாச்சும் கடிச்சு திங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு சூறாவளி. அதை பார்த்து வாளால ஒரு மரத்தையே அடிச்சு உடைச்சிருது ஆர்லோ. அது 2 பறக்கும் டைனோசர்கள் மேல விழுந்ததும் ஆர்லோ தப்பிச்சிருது. மவனே யாரை தின்ன முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வெறித்தனமா அது கத்துனதும் சூறாவளி பதறி போய் அங்கிருந்து பறக்க ரெடியா இருக்கு. அப்போ ஸ்பாட் எகிரி அதோட ரெக்கையை கடிச்சு பிச்சிடுறான். இதுக்கப்புறம் இங்க இருந்தா உசிரிகே பாதகமாயிடும் அங்கிருந்து பறந்து போது சூறாவளி. அப்போ ஆர்லோ ஒரு கட்டையை எடுத்து கரெக்டா அது மேல வீசி மட்டையாகிடுது. எப்படியோ இதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம்னு சந்தோஷப்பட்டா மலை சரிவு ஏற்பட்டு அங்க மாபெரும் வெள்ளம் உருவாகுது. அதுல இருந்து ஸ்பாட்டை காப்பாத்த சீறி பாஞ்சி ஓடி போய் சிறப்பா எகிரி குதிக்குது. அங்கிருந்து மிகப்பெரிய அருவியை நோக்கி ஸ்பாட் இருந்த பட்டு போன மரம் போகுது. அதை கவனிச்சு மிதந்து வர மரங்களுக்கு மத்தியில அடி வாங்கினாலும் இடி வாங்கினாலும் நேரா போய் ஸ்பாட்டை கவ்விடுது. அந்த அருவியில இருந்து கீழே விழும்போது அவனை பத்திரப்படுத்திடுது. அங்கிருந்து கரைக்கு வந்ததும் மயக்க நிலைமையில இருக்க ஸ்பாட்டை தெளிய வைக்குது. அவன் ஆர்லோவை பார்த்ததும் அன்போட தடவி கொடுக்குறான். அங்கிருந்து சந்தோஷமா கிளம்பி மலை உச்சிக்கு வந்ததும் ஆர்லோவோட வீடு தெரியுது. அந்த சமயம் ஏற்கனவே பார்த்த மனுஷன் ஸ்பாட்டுக்காக அவர் குடும்பத்தையே கூட்டிட்டு வந்திருக்காரு. அவங்கள பார்க்கும்போது நம்ம சேனல்ல ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க க்ரூட்ஸ் படம் தான் ஞாபகத்துக்கு வருது. வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், அதையும் பாருங்க, மஜாவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சரி கதைக்கு வருவோம். ஸ்பாட்டு அவங்க கிட்ட நெருங்கி மோந்து பார்த்ததும் சந்தோஷமா அவங்க கூட ஒண்ணு சேர்ந்துடுறான். அதை கவனிச்ச ஆர்லோ கிட்டே மறுபடியும் திரும்பி வந்துடுறான். ஆனா ஸ்பாட்டை அவங்க கூட போக சொல்லி தள்ளி விடுது ஆர்லோ. என்னால முடியாதுன்னு ஸ்பாட்டு திரும்பி திரும்பி வர்றத பார்த்து அவனை அவங்க கூடவே தள்ளி விட்டு சுத்தி ஒரு வட்டத்தை போட்டு இதுதான் உன்னோட குடும்பம்னு காட்டுது. உடனே பயங்கரமா ஃபீல் பண்ண ஸ்பாட்டு ஓடி வந்து ஆர்லோவை கட்டி தழுவுறான். அது கண்ணீரோட அவனை வழி அனுப்பி வைக்குது. அந்த குடும்பத்தோட சேர்ந்து கொஞ்ச தூரம் போனதும் அழகா ஊளையிடுறான். பதிலுக்கு இதுவும் ஊளையிடுது. அங்கிருந்து சந்தோஷமா கிளம்பி வீடு வந்து சேருது ஆர்லோ. அதை பார்த்து அம்மாவும் கூட பிறந்ததுங்களும் ஓடி வந்து கட்டி தழுவுதுங்க. உடனே ஆர்லோவை கூட்டிட்டு போய் ஸ்டோர் ரூம்ல உன்னோட காலடி தடத்தையும் வெயின்னு காட்டுறாங்க. அங்க பெருமையோட ஆர்லோ காலடி தடத்தை வச்சதும் படம் முடியுது. நிச்சயமா இது செம்ம ஃபீல் குட்டான எண்டிங்கா இருக்குப்பா. இதோட அடுத்த பாகத்தை எடுத்திருந்தா சூப்பரா இருக்கும். ஆனா இந்த பிரான்ச்சைஸை அப்படியே விட்டாங்க. சரி, இதை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.